பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக் சாப்டர் 18 verse 1 வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, வெறிய ஜெபம் மாத்திரம் பண்ணுங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்களை பார்த்து, பிரச்சனை பார்த்து சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, வெறிய ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி நான் ஜெபிக்கிறோன்னு நினைக்கிறேன், இதனால் நான் எப்படியாவது உபவாசி இருந்து ஜெபிக்கிறோன்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தடை. பாருங்க, பிசாசுக்கு நீங்கள் ஜெபிச்சா அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஜெபிச்சா ஏசப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு, நீங்கள் ஜெபிச்சா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார், நீங்கள் ஜெபிச்சா உங்கள் வாழ்க்கைக்கிற தடியை ஏசப்பா உடைப்பாருன்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அவன் அதுக்கு தான் உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு தடியை கொடுப்பான், உங்களுக்கு சோர்வை உண்டாக்குவான், உங்களுக்கு பலவீனம் கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் அதை ஜெயித்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். பிசாசு நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்காதபடிக்கு என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் நீங்கள் அதை ஜெயித்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கைக்கிற தடியை கர்த்தர் உடைப்பார். ஒப்பு கொடுக்குறீங்களா? சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்ற வார்த்தைப்படி எங்கள் வாழ்க்கை வர்ற சோர்வுகளை பார்த்து, பிரச்சனை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, தடைகளை பார்த்து, ஆண்டவரே இயேசப்பா எவ்வளோ நாள் ஆண்டவரப்பா நாங்கள் ஜெபிக்காமல் இருந்தோம், தயவாய் எங்களை மன்னித்து இந்த நாள்லேருந்து எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையில் என்ன தடை வந்தாலும் சரி அப்பா, எங்களுக்கு விரோதமாக என்ன சூழ்ச்சிகள் இயேசப்பா எழுப்பினாலும் சரி, நாங்கள் இந்த நாள்லேருந்து இயேசப்பா நாங்கள் ஜெபித்து எங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் கூட இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்கள் நன்மைக்கான கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.